27/9/2024 நிர்மல் 399க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று 26ஆம் தேதி 26/9/2024 காரணி 540க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 2 4 கொடுத்துருந்தோம். 4 நமக்கு பாஸு. அதுக்கு பவர் நம்பர் கீழே சொல்லி கொடுத்துருந்தோம் 904. அப்படி ரிசல்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 904. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம அந்த இதை சொல்லி கொடுக்குறது. எப்போவுமே கொஞ்சம் நீங்களும் கணக்கு பண்ணி பார்த்து வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். எப்போவுமே ஏ போர்டு சி போர்டு மாறும். சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டு சி போர்டுக்கு வந்திருக்கு. 0 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 0 உள்ளே வந்திருக்குது. ஏ போர்டில் ஒரு 4க்கு பவர் 9 வந்திருக்குது. சரிங்களா? அப்படி தான் ரிசல்ட் வந்திருக்குது. ஏ போர்டில் நம்ம 4 வச்சோம், 4க்கு பதிலாக 9 வந்திருக்குது. சரிங்களா? அந்த 4 சி போர்டுக்கு வந்திருக்கு. 0 அப்படி உள்ளே வந்திருக்குது ரிசல்ட்டு. நம்ம டபுள்ஸ் வந்து இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். 50 இந்த மாதிரி பவர் பண்ணி தான் அடிப்பாங்கங்கிறது கான்ஃபிடன்ஸாக தெரியும். எனக்கு ஒரு நம்பர் 27 50 83 16 கொடுத்துருந்தோம். ஆனால் அடித்த நம்பரே திருப்பி 94ங்கிறதே அடிச்சிருக்கிறாங்க. அடித்த நம்பரே திருப்பி வந்ததுனால நம்ம அந்த நம்பர் கொடுக்கல. இல்லைன்னா அதையும் ஒரு செட்டு வச்சுருக்கலாம். பாருங்கள், நாளைக்கும் இதே மாதிரி தான் அடிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் அடிப்பாங்க. சரிங்களா? அது எப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு பாருங்கள். சரிங்களா? வந்துச்சுன்னா 45 இதெல்லாம் வந்து 0 ஆகிப்போச்சு. இல்லைன்னா இந்த 54ங்கிற நம்பர் வரணும். அதனால தான் கொடுத்துருந்தேன். நான் 54 இதெல்லாம் வரலன்னு சொல்லிவிட்டு கொடுத்துருந்தேன். அது ஒரு நம்பர் பவர் பண்ணி வந்ததுனால இப்படி வரலான்னு பார்த்தேன். நான் 004ன்னு வந்திருக்குது. சரிங்களா? கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. போர்டு வரைய அடுத்ததில் நம்மளுக்கு இதாகி போச்சு. ஆனாலும் தெளிவாக நமக்கு தெரிஞ்சுது 27 ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இந்த நம்பர்லாம் கொடுத்துருந்தோம் நம்ம. சரிங்களா? ஆனால் இதில் அடிப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அடித்த நம்பரே திருப்பி வந்ததுனால நம்ம கொடுக்கல அதை. சரிங்களா? நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கும் அதே மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு உண்டான நம்பர். சரிங்களா? கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். கேரளா மற்றும் டிஆர் 1 மணி 6 மணி 8 மணி, கேரளா 3 மணி 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணாலும் டிக்கெட் போட்டுக்கலாம். நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2ன்னு கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டுக்கு 1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 1 தூக்கி மேலே தான் வைக்கணும். ஆனால் 1ஆம் நம்பர் பெண்டிங்காக இருக்கிறதுனால நாளைக்கு ஆனால் எங்கே வேணாலும் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பவர் பண்ணி நான் கொடுத்துட்றேன். 9க்கு பாருங்கள் 4 பவர். சரிங்களா? 2க்கு பாருங்கள் 7 பவர். 1க்கு பாருங்கள் 6 பவர். இது நாளைக்கு எப்படி வேணாலும் வரலாம் உள்ளார. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம ஆல் போர்டு எடுக்கும்போது அந்த பவர் நம்பரை அப்பப்போ கீழே கொடுக்குறது வந்து எப்படியாவது உங்களுக்கு யூஸ் ஒரு 100ல் 10 பேருக்குன்னா அது யூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் தொடர்ந்து பாருங்கள். அதேமாதிரி தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 7. சரிங்களா? நாளைக்கு 9 7ங்கிற மாதிரி ஏ போர்டுக்கு எடுத்துருக்கிறேன். பி போர்டில் 2 4ன்னு எடுத்துருக்கிறேன். சி போர்டில் 3 5 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு வெளியில் 1 வச்சுருக்கேன். இந்த 1 எங்கே வேணாலும் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். இல்லைன்னா 1க்கு பவர் 6ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் யார் கணிப்பிலையாவது ஒருத்தர் கணிப்பில் இருந்துச்சுன்னா அந்த 1க்கு பதில் 6 வைங்க. இல்லைன்னா 1 6ங்கிற மாதிரி கூட வரலாம் நாளைக்கு. ஏன்னா போர்டில் ஒரு குறிப்பிட்ட 2 நம்பர் தான் வைக்கணும். அதனால தான் நான் 2 நம்பர் வச்சுருக்கிறேன். எது முக்கியமான நம்பரோ அதை வைக்கிறேன். ஆனால் நம்ம வேணான்னு சொல்லி விடுற நம்பர் கூட வந்துடும். ஏன்னா ஆல் போர்டில் 1க்கு பவர் 6 இருக்கா, அந்த மாதிரி கூட உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு போர்டு இந்த ஆல் போர்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதிலேருந்து கணிச்சு எடுக்கிறது தான் மற்றதெல்லாம். அதில் 100 பேரில் 10 பேர் மாற்றி மாற்றி கணிச்சு எடுக்கும். யாராவது ஒரு 10 பேர் வின்னிங் வாங்கிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம அப்படி சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஏ போர்டு சி போர்டு மாறுறதுக்கு அடிக்கடி வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம். அந்த மாதிரி அடிக்கடி வாய்ப்பு இருக்கும். எப்போது ஒரு கதை பி போர்டுக்கு போவோம். அது அதிகபட்சமாக இருக்காது. ஏன்னா போர்டு மாறும்போது சேஞ்ச் ஆகிறது ஏ போர்டு சி போர்டு தான் மாறும் எப்போவுமே. சரிங்களா? 90% அப்படி தான் மாறும். சப்போஸ் ஒரு 10% என்றைக்காவது ஒரு நாளைக்கு பி போர்டுக்கும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? போர்டு சேஞ்ச் ஆகலாம். ஆனால் கொடுக்குற நம்பரில் 2 நம்பரோ 3 நம்பரோ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? அப்படியே மிஸ் ஆனால் கூட பவரில் தான் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி எதுவும் மிஸ் ஆகாது. சரிங்களா? அதுக்காக நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நேற்று பண்ணிடக்கூடாதுன்னு தான் 9 நாள் நாளைக்கும் திரும்பவும் வச்சுருக்கிற நாள். அது 4 9ஆகவும் வரலாம், 9 4ஆகவும் வரலாம். சரிங்களா? நாளைக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 8 3 7 2 1 6 5 0 எல்லா நம்பரையும் வச்சுட்டு நான் 4 நம்பரை உள்ளே கொண்டு வந்துட்டேன். நேற்று ஒரு நாள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் இந்த நம்பரை. இல்லைன்னா 2ஆவது நாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் 3ஆவது நாள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அதனால தான் சரி 3ஆவது நாள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் உள்ளே வச்சுருக்கிறேன். பாருங்கள் அவங்க கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அந்த நம்பர் வந்துச்சுன்னா அவங்க இல்லைன்னா 83 72 16 50 அந்த மாதிரி அடிக்கணும். இல்லைன்னா 53 73 95ங்கிற மாதிரி அடிக்கணும். சரிங்களா? இந்த நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த நம்பர்கள்லாம் வரலாம். மேலே இருக்கிற நம்பர் தான் அதிகபட்சமாக வரதுக்கு வாய்ப்பு. சப்போஸ் மிஸ் ஆனால் பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 109 723 725 953 843 293 021 161 இந்த நம்பர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டர்ன் பிரகாரம் 3 டிஜிட் இதில் ஏதாவது ஒன்று டிஸ்ட் பண்ணி அடிப்பாங்களா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட் பண்ணி வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்ட்டுன்னா என்னென்னா பவர் நம்பர் வரலாம். சரிங்களா? இப்போ 1 கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல 6 வரலாம். 5 கொடுத்துருக்கோம், 0 கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல 5 வரலாம். அதுதான் பவர் நம்பர்னு சொல்கிறது. சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்கள். சரிங்களா? இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்ட் பண்ணி அடிக்கிறதுனா அப்படி தான். சரிங்களா? ஒன்று பவர் பண்ணி அடிக்கணும், இல்லைன்னா வேறு நம்பர் எதனாவது ஜாயின் பண்ணி அடிக்கணும். அதுதான். சரிங்களா? ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாருங்கள் உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா தான் பாக்ஸாக போடுங்க, ஏதாவது ஒரு செட்டை. சரிங்களா? ஏன்னா 8 செட் இருக்குது. 8 செட்டு பாக்ஸ் போடாததுக்கு எல்லாராலையும் முடியாது. அதனால் 8 செட்டுலாம் பாக்ஸ் போடாதீங்க எப்போவுமே. ஏன்னா நம்பர் சேஞ்ச் ஆகும். நான் கொடுத்துருக்க நம்பர் போர்டு மாதிரி உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் நம்ம பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏதாவது 3 டிஜிட் செட் ஆனால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதிகபட்சமாக நட்டப்படக்கூடாது. எப்போவுமே அதை பிளான் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணி 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஐடியா பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். நேற்று பாருங்கள் 4 ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம், கீழே 9 0 கொடுத்துருந்தோம், அழகாக 904ன்னு வந்துருச்சு. அந்த மாதிரி எப்போமாவது வாரத்தில் ஒரு வின்னிங்காவது வாங்கலாம். நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஒவ்வொரு நாள் மிஸ் ஆச்சுனாலும் வாரத்தில் 2 நாளாவது பிளான் பண்ணோம்னா வாங்கலாம். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறோம். சரிங்களா? கலந்து கொடுத்து உங்களுக்கு எல்லா வின்னிங் எடுக்க ஃபுல் வின்னிங் எடுக்கிற சேனல் இது மட்டும்தான். சரிங்களா? அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போடுங்க, எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.